வணக்கம் நண்பர்களே. உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்தியாவில் அடுத்த லோக்சபா எலெக்ஷன் 2024 இந்த வருஷத்தில் நடக்க போகுது. அதாவது இன்னும் 2 வருஷம் கழித்து நடக்க போகுது. ஜென்ரலாக எலெக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒப்பீனியன் போல்ஸ் நடத்துவாங்க. ஒப்பீனியன் போல் அப்படின்றது ஒரு விதமான கருத்து கணிப்பு. மக்கள் எந்த கட்சிக்கு அல்லது எந்த நபருக்கு வாக்களிக்க விரும்புகிறாங்க அப்படின்ற ஒரு சர்வே தான் இந்த ஒப்பீனியன் போல். ஆனால் ஒப்பீனியன் போல்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த அக்யூரசி பெரும்பாலும் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதே போல் அந்த சாம்பிள் இருக்கு இல்லையா, அந்த ஒப்பீனியன் போல் அதை ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க இந்த மக்கள் அவங்க எந்த கேட்டகரியை சேர்ந்தவங்க, உதாரணத்துக்கு அர்பனா, ரூரலா, எஜுகேட்டடா, அன்எஜுகேட்டடா, ஏஜ் கேட்டகரி என்ன, ஜெண்டர் என்ன, அவங்களுடைய சோஷியோ எக்கனாமிக் ப்ரொஃபைல் என்ன, இது சம்மந்தமாகவும் அந்தளவுக்கு அக்யூரேட்டாக டேட்டா இருக்காது. எல்லாத்துக்கும் மேலே இந்த ஒப்பீனியன் போல் எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் நடத்துவாங்க. ஜஸ்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்கும். ஆனால் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை 2 வருஷத்துக்கு முன்னாடியோ மக்களினுடைய அந்த மனநிலை என்ன, அந்த பல்ஸ் என்ன, அவங்க என்ன விரும்பினாங்க, அதுக்கப்புறம் அந்த பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு, இது சம்மந்தமாக அந்தளவுக்கு டேட்டா இருக்கிறது இல்லை. அதனால் முன்கூட்டியே, அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடியே யங்ஸ்டர்ஸ் இவர்களுடைய மனநிலை எப்படி இருக்குது, 2024 யார் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இதை ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். இது இல்லாமல் ஒப்பீனியன் போல் 2 வருஷம் முன்னாடியே நம்ம கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஒப்பீனியன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேச்சுரலான ப்ரிஃபரன்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணோம். அந்தளவுக்கு அது எமோஷ்னலாக இருக்காது, பெரும்பாலும் அது ரேஷ்னலாக இருக்கும். என்னுடைய அன்பான வேண்டுகோள், நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற ஃபாலோவர்ஸ் ஆகிய நீங்கள் தயவு செஞ்சு இந்த ஒப்பீனியன் போலில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். 2024 லோக்சபா எலெக்ஷனில் எந்த கட்சி உங்களை பொறுத்த வரைக்கும் ஆட்சிக்கு வரணும் அல்லது எந்த ஒரு நபர் பிரைம் மினிஸ்டராக வரணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். இப்போ உதாரணத்துக்கு முக்கியமான லீடர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் லீடருடைய பேரை மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணால் போதும். உதாரணத்துக்கு மோடி அவர்களோ, ராகுல் காந்தி அவர்களோ, இல்லை அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களோ, இல்லை மம்தா பானர்ஜியோ, இல்லை ஸ்டாலின் அவர்களோ, யாராக வேணால் இருக்கலாம். ஸோ முக்கியமான லீடர் அப்படின்னா லீடருடைய பேரை மட்டும் போடுங்க. அதிலே கட்சியினுடைய பேர் இம்ப்ளைட். ஒருவேளை ஒரு கட்சிக்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் தரீங்க, ஆனால் அதில் நேச்சுரலாக பிரைம் மினிஸ்டரியல் கேண்டிடேட்டாக முன்னெடுத்து வைக்கக்கூடியவர், அவர் உங்களுக்கு விருப்பமானவர் கிடையாது, ஆனால் அந்த கட்சியில் வேறு யாரோ உங்களுக்கு விருப்பமானவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த கட்சியினுடைய பேரை மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் விரும்புகிற நபர் யார் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். நீங்கள் விரும்பக்கூடிய நபர் அல்லது கட்சி எதுவாக வேணால் இருக்கலாம், சிறிய கட்சியாக கூட இருக்கலாம், அது இல்லாமல் அரசியல் தற்போதைக்கு இல்லாத நபர்களாக கூட இருக்கலாம். இவங்க ஃப்யூச்சரில் அரசியலுக்குள்ளே வரணும், இவங்க எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸில் நிற்கணும் அப்படின்ற ஒப்பீனியன் இருந்தால் கூட அதை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் அல்லாது தேவையில்லாத விமர்சனங்கள், அது இல்லாமல் ஹேட் ஸ்பீச் தயவு செஞ்சு ரிஜிஸ்டர் பண்ணாதீங்க. இது என்னுடைய அன்பான வேண்டுகோள். அதனால் இந்த ஒப்பீனியன் போலில் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்ற கோரிக்கையை நான் முன்வைக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நன்றி.